Hello viewers, இன்னைக்கு நம்ம class 11 chapter 1 sets relations and functionsல exercise number 1.3ல 18th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First question என்னன்னு பார்க்கலாம். The owner of a small restaurant can prepare a particular meal at a cost of ₹100. அதாவது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பர்டிகுலர் மீலுக்கு வந்து நம்ம ₹100 வந்து சேல் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மீலை வந்து ₹100க்கு விற்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா மெனு ப்ரைஸ் இருக்குது தெரியுமா, அந்த டோட்டல் மீலோட மெனு ப்ரைஸை வந்து ₹X அப்படின்னு எடுத்துக்கிறார். அப்படி எடுத்துக்கிட்டு ஈவினிங் டைமில் எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து அந்த மீலை ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டாரு. அது என்ன ஃபங்க்ஷனா d of x = 200 - x அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஹிஸ் டே ரெவென்யூ, total cost and profit on this meal as function of x. அதாவது ₹100 வச்சா அவங்களோட டோட்டல் டே அவங்களோட அந்த ஒரு நாளைக்கான எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படி சொல்லிட்டு ரெவென்யூ அது கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட், அப்போது அந்த ஃபுல் மீல்க்கான டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது ₹100 வச்சா அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த மீலுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மூணுத்தை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவனில் அந்த ஃபங்க்ஷன் d of x = 200 - x இல்லையா? சரி, இப்போது ஃபஸ்ட் அவங்க என்ன கேட்டாங்க, டே ரெவென்யூ என்னது, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்போது இந்த 200 - x இருக்குது தெரியுமா, இதை வந்து இது ஈவினிங் மட்டும்தான், கரெக்டாக? அப்போது எக்ஸுங்கிறது என்னது இங்கே வந்து எழுதிக்கணும். லெட் x be the menu price இல்லையா? சொல்லிட்டு தான் நம்ம இதை எழுதணும். இப்போ மெனு ப்ரைஸ் என்னது எக்ஸ். ஸோ அப்போது அந்த மெனுவை வந்து நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வரும் அப்படின்னு, ஏன்னா இது ஈவினிங், அந்த எக்ஸ் மெனு ப்ரைஸ் அதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டே ரெவென்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இது எதுவுமே நம்ம எக்ஸாக்ட் வேல்யூவாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுமே ஆன்சரை ஒரு ஃபங்க்ஷனாக தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, டோட்டல் காஸ்ட் வந்து கேட்குறாங்க. டோட்டல் காஸ்ட். ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் கேட்கும்போது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, 200 - x, இது கூட அவங்க எவ்வளோ வைக்கிறாங்க, 100 வச்சா அதான் அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் மீலுக்கு ₹100 வைக்கணுன்றாங்க. ஸோ அப்போ அந்த டோட்டல் காஸ்ட்டு கூட இந்த 100 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கிடச்சிரும். சரி, அப்போ தேர்ட் என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட் கேட்கும்போது இந்த டே ரெவென்யூ அவங்களுக்கு தினமும் எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு ஒரு எஸ்டிமேட்டட் இருக்கும் தெரியுமா இந்த ஃபங்க்ஷனு, இதை வந்து இந்த டோட்டல் காஸ்ட் இவ்வளோ வச்சா எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படி சொல்லி கிடச்சிடும். இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.